பெருசு டிரைவருங்க பூசியா டெல்லி கூட போயிட்டு வந்துரு. என்கிட்ட ஒரு சில லைசன்ஸ் வாங்கிட்டியா? ஓ அப்பா லைசன்ஸை கொடுங்கப்பா. இந்தாயா 50,000 ரூபா பணம் இருக்கு, பார்த்து செலவு பண்ணு. அண்ணே லாங்கு போகிறோம், கரெக்டாக பையில பண்ண போறீங்களா? ஒரு சின்ன பையன் எனக்கு தெரியும், கூட கூட்டு போங்க. கிட்ட டோல் கேட்டு காசு வாங்கடா. ஒரு சிங்கிள். என்னடா அங்க பாரு, டேய் ஏதோ லாரில இருந்து பார்சல் வந்து கிடக்குது. நிறுத்துடா நிறுத்து. வண்டியை நிறுத்தாத, போயிட்டே இரு. மூடிட்டு எங்களுக்கு தெரியும். முதல் தடவை அங்கேயே மாட்டிச்சிரோய். ஆமா நான் நல்லா பணமா இருந்தா புதுசா லாரி வாங்கிடுறா. கிளம்புங்கிட்டு. ஏய் முசிலவடா டபுளிரா. ஏய் எங்க பண்ணாடா? அச்சி போடா டபுளிரா. டிரைவர் தான் வண்டி எடுக்கு. விடடா. ஏய் அக்கண்ணா. ஏய் நீதிகரம் చెప్పాడోడే. சச்சி போடா. போலீஸ் இங்க. ஏய் பாருங்க பாருங்க. நல்ல வேலை, உள்காயத்தோட விட்டானுங்க. சரி சரி, மூக்கில் ரத்தம் வந்து தொடச்சிக்க. யாருக்கு? உனக்கு தாண்டா. வலிக்கவே இல்லை. அதுக்கு பேர் தான் உள்காயம். ஏன் பெருசு, எங்கள் உசுரோட உனக்கு பணம் தான் பெருசாக போச்சா? உசுறு போயிருந்தா அதான் போகல. யோ அவனுக்கு அடிச்சு கேட்டப்ப எங்கேயா வச்சிருந்த? வெளில தூக்கி வீசிட்டோம்ல. எப்பயா எடுத்த? போலீஸ் உங்களை விசாரிக்கும் போது எடுத்துட்டோம்ல. சரி, இப்படி நடக்கணும் உனக்கு எப்படி தெரியும் பெருசு? நாங்கள் செய்யாததா தார்பாய் முருகனை கேள்விப்பட்டிருக்கீங்களா? யார் அது? ஆமாம். டேய் தார்பாய் உனக்கு தெரியாதா? பழைய கில்லாரிடா. அது நாங்கள் தான்.
நாங்கள் தார்பாய் முருகன் குரூப்னு தெரியாமல் பேசிவிட்டோம். மனசுல வச்சுக்க கூடாது. எங்கள் அப்பா வண்டி ஓட்டும் போது தார்பாய் முருகனுக்கு பயந்துட்டு தான் வண்டி ஓட்டு வரான். அடிக்கடி சொல்லுவார். ஏன் பெரியவர ஓடுற வண்டியில இம்புட்டு ரிஸ்க் எடுக்கிறாரு. ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா? அவன் பிறந்ததே ஒரு ஆக்சிடென்ட்ல தான். அண்ணன், அந்த அண்ணன் மாதிரி நேரம் எடுத்துக்காம சீக்கிரம் வந்துடுறீங்களா? அண்ணன், அது என் அம்மாண்ணே. சீக்கிரம் விட்டீங்கன்னா அம்மா எனக்கு கஞ்சி வாங்கி கொடுக்கும். பசிக்குதுண்ணே. என் பெருசு உங்க அம்மா மேட்ரா. ஒழுங்கா பேசுறா, டெல்லி போய் சேர மாட்டோம். ஐயா கோழியை களவான்ட்டாயா? ஏலே கிளவாண்டியா? ஆமா. 305 ஐயா புறா கோழிய கிளம்புறது. ஐயா என் கோழி கோர்ட்ல தான் என்னத்தையா காட்டுறது? போ போ. நல்லா காட்டுவீங்க குழம்பு வச்ச பிறகு. வீட்டில் குடியா? சரிங்கய்யா. இதை தானே நானும் பண்ணேன். உட்கார போய். தலைவாணி போய் என்னை அடிக்கிறாங்க. ஐயோ அம்மா. என்னடா போலீஸ்காரனா வயிற்றுல ஏற்றி முடிச்சு விட்டானா? அவனுக்கு பசி தின்ட்டு அழுகிறேன். ஐயோ இந்தா. இது மாதிரி முட்டை வேணா இன்ஸ்பெக்டர் தான் போட சொல்லணும். போட சொல்லிட்டா? எங்களுக்கு எல்லாமே கண்ணியப்பந்தேன். நாங்கள் அவனை குருன்னு தான் கூப்பிடுவோம். அரிசி முட்டையும் புண்ணாக்கு முட்டையும் அடிச்சிட்டு இருந்த எங்களுக்கு முருகன் தலையெடுக்க ஆரம்பித்த பிறகு துள்ளிய விருத்தியாச்சு. லாரி ஓடுற சத்தத்தை வச்சு அது சரக்கு லாரியா எத்து லாரியான்னு சொல்லிவிடுவேன். அவன் கை வைக்காத லாரியே கிடையாது. முருகன் தார்பாய் முருகன். ஆனால் தார்பாய் முருகன் பேரை கேட்டாலே லாரிக்காரங்கெல்லாம் கிளிப்பாங்க. அவன் பேரை தான் தெரியுமே தவிர அவனை யாரும் பார்த்ததில்லை. மாட்டு சேகர் திருவனந்தபுரத்துக்காரன். கேரளாவுக்கு அரிசியும் அடிமாட்டையும் கடத்த வந்தவன் எங்களுக்குள்ளேயே செட்டில் ஆயிட்டான். தொட விட மாட்டானே. ஓ உள்ள என்ன பண்றீங்க? எங்க எதுக்கடா கத்துன? மலைக்கு அந்தாண்ட இருக்கிற கேரளா போலீஸுக்கு கேட்க போகுதுடா. வண்டி வந்துச்சு வாங்க. என்னடா முதலாளி மாடு முன்னாடி போறேன். வாடா பின்னாடி. வாடா லட்சுமி வாடா. யோ அப்படி கூப்பிடாங்க எத்தனை சொல்றது? மற்றவர்களுக்கு நீ முருகன், പക്ഷേ எனக்கு நீ லட்சுமி. அது மாற்றக்கூடாது. ஆமா இன்னைக்கு என்ன சரக்கு? போய் பாரியா. டிவி பெட்டி. நான் யோகக்காரன். முதலாளி டிவி பொட்டி. யோகம் தான். எந்தடா யோகம்? தங்கமா வந்திருக்க. யோகமா யோகம். சேகரே, உன் வீட்டில் தங்கம் நிறைய கிடக்கு. ஒத்த டிவி போட்டி இருக்கா? அதெல்லாம் விடு. ஆண்டினாங்க. ஆண்டினாவா? டேய் நீ சாப்பிட்டு வெளியே ஈர்த்து முள்ளு மாதிரி இருக்குல்ல, அதுதானே ஆண்டினா. ஆமா குரு, நான் கூட ஜட்ஜு வீடு மொட்டை மாடல பார்த்தேன். அவர் கோழி தவ துருவுற மாதிரி துருவிக்கிட்டே இருப்பாரு. அப்பதான் படம் தெரியுமா? என்னையா கொசுருது? உனக்காவது கொசுது கிடைக்குது, எனக்கும் கிடைக்குது. முருகனால தான் மாட்டு சேகர் குருவை மதிக்க ஆரம்பிச்சான். நாங்கள் கடத்திட்டு வர சரக்க பூரா மாட்டு சேகர் வாங்கிக்கிறோம். நல்ல வேலைக்கு கேரளாக்காரருக்கு விற்று போடுவேன். ஆனால் முருகன் மட்டும் காசை சீண்டவே மாட்டான். பெரியவரே, பெரியவரே சாப்பிடுங்க. ஏன் தாபாக்கனி வச்சு வச்சிருக்கீங்க? வாத்தியா நடிச்ச அடிமை பெண்ணு எங்க வீட்டு பிள்ளை படம் போட்டுருக்காங்கடா. மொதல் ஆட்டம் அடிமை பெண் பார்த்துட்டு நல்ல ஹோட்டலா பார்த்து சாப்பிட்டுட்டு என்னடா வாங்க கடைக்குள்ள போய்க்கலாம். ஆய பத்தி சும்மா இருக்க மாட்டேன். மாஸ்டர் வீட்ல விட பரோட்டா எல்லாம் போட்டாச்சா?
போட்டாச்சு போட்டாச்சு. அப்ப உள்ள உட்கார்ந்து வியாபாரத்தை கவனிக்காம இவ கூட சேர்ந்து விளையாண்டுட்டு இருக்கீங்க. ஒரு லாரி நிறைய கல்யாண கோஷ்டி வந்து போட்டு வச்சிருந்த சரக்கெல்லாம் தின்னுட்டு போயிட்டாங்க. அப்படியா மாஸ்டர்? சரக்கெல்லாம் தீந்து போச்சா? உன் முகத்துல இப்படி ஒரு சந்தோஷத்தை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை தான். ஆனா என்ன பண்றது, ஒரு பய வர மாட்டேங்கிறானே. அட மனுஷங்களை விடுமா, ஒரு காக்கா வந்து ஒத்த வடையை தூக்க மாட்டேங்குது. அந்த லட்சணத்துல இருக்க நீங்க போடுற வட்டை இதெல்லாம் வரக்காது. உன் கடையில ஓட்டையை வச்சுக்கிட்டு நான் போற வடையில ஓட்டையை கண்டுபிடிக்காத. நான் மட்டும் இந்த கடைக்கு ஓனரா இருந்தேன்னு வச்சுக்க, எப்பயோ போட்டு இருப்பேன். சைல்ட் லேபர் சேட்டை. ஒண்ணு நீ கடையை மாத்துறியா இல்ல நான் முதலாளியை மாத்திட்டுமா, முடிவை சொல்லு. அதுக்கு நான் என்ன பண்றது? புது பைபாஸ்ல கடையை போட்டா கூட்டம் வரும்னு சொல்லி வட்டிக்கு பணத்தை எடுத்து கடையை போட்டேன். ஆனா 20 கிலோமீட்டர் சுத்தி வரணும்னு சொல்லி ஒரு பயம் வர மாட்டேறான். ஆனா இந்த மங்காக்கு நம்பிக்கை இருக்கு. என் தில்லி தாபா ஓஹோன்னு வரப்போகுது. வரட்டும் வரட்டும், நல்ல சிந்தனை தான். முதல்ல உங்க ஒப்ப தோசைக்கல்ல தலை வச்சு படுத்திருக்கான் பாத்தியா, அந்த பழக்கத்தை மாத்த சொல்லு, அப்ப கடை விளங்கும். ஆமை புகுந்த வீடும் அப்ப புகுந்த கடையும் உருப்பிட்டதா சரித்திரம் கிடையாது. இது யார் சொன்னது? நான் சொன்னது. அப்பா வெச்சிக்கவா உன்னை மட்டும் நெஞ்சே எடுத்து மாஸ்டர். யாரியா கேக்க நீ உதுக்குள்ள கொண்டு விட்டாங்களா? வண்டி நிறுத்து, வண்டி நிறுத்துப்பா, வண்டி நிறுத்துப்பா, வண்டி நிறுத்துப்பா, வண்டி நிறுத்துப்பா, வண்டி நிறுத்துப்பா, நிறுத்திட்டா. அண்ணே ஒரு ரேட்டு வந்துட்டு போறது. ரேட் எவ்வளோ? ரேட்டா 25 ஆச்சு, 50 ஆச்சு, 75 ஆச்சு, ரகரகமா 6 ரூபா வரைக்கும் இருக்குண்ணே. ரொம்ப சீப்பா இருக்கு. கஸ்டமர்களை சந்தோஷப்படுத்துறதானே எங்களுக்கு சந்தோஷம். ஆமாண்ணே. எப்படி ஒரு மணி நேரத்துக்கு ஒரு நைட்டுக்கா? நீங்க எதை கேக்குறீங்க? நீ அந்த பொண்ணை தானே சொன்ன? கதவை சாத்து, கதவை சாத்துன்னு, கதவை சாத்துடா. உம்மா 110, உம்மா 1000, வேகமா யாடி விடு. லாரி மாத்தே. விடுங்க மாஸ்டர், இவனுங்க என்ன பூசாவை கேட்கறானுங்க. எனக்காக நீங்க ஏன் கூப்பிடுறீங்க? உனக்காகவா? அவ போற போக்கில் என்னைய மாமான்னு சொல்லிட்டு போறாமா. நான் உனக்கு இங்க மாஸ்டா இல்ல. வண்டி வருதுடா மாஸ்டர். கல்ல சூடு பண்ணுங்க மாஸ்டர். அவசரப்பட்டு விறகு வேஸ்ட் பண்ணிடாத. அவன் அண்ணன் சாப்பிட வரல, அட்ரஸ் கேட்க நிறுத்திருக்கான். அங்க பாரு, அட்ரஸ் கேட்கறதுக்கு 4 பேர் இறங்குறாங்க. அண்ணன் சாப்பிட தான் வராங்களா? ஜட்ஜ்மெண்ட் மிஸ். மாஸ்டர் 4 கொத்து பரோட்டா, 2 சிக்கன் ஃப்ரை, ஒரு ஆம்லெட் பார்சல். பரோட்டா மாவு, தோசை மாவுலாம் காலி. என்னம்மா சாப்பிட எதுவும் இல்லையா? இருக்குண்ணே இருக்கு, வந்து உட்காருங்க. ஏன் மாஸ்டர் ஏன்? 4 கஸ்டமர் பார்த்த உடனே எமோஷன் ஆகுறீங்க. ஏன் மங்கா ஏ இன்னைக்கு சம்பளத்தை கொடு. நல்லா எண்ணெய் ஊத்தி முறுக்கலா ஒரு தோசை. என்ன இது தோசை? எங்க தலையாட்டி போகுது? இதுக்குள்ள தலையை வச்சு போடு, விறகு செலவாது மிச்சமாகட்டும். போடா. அக்காம எப்படா ருசி பார்க்கறது? சமாச்சாரிடா கேரளா குட்டில நல்லா சாப்பிடுங்க. என்னடா மாப்ள அண்ணன் சொல்லிட்டா. என்னண்ணே எல்லா லாரியும் இந்த ரூட்ல ஓடுது இப்போ? இல்லைம்மா, அந்த ரூட்டில் இந்த தார்பாய் முருகன் தொந்தரவு தாழ முடியலம்மா. அதனால தான் எல்லா ஓனர்களும் வண்டிங்களும் இந்த ரூட்டில் திருப்பி விட சொல்லிட்டாங்க. அப்படியா? அடிக்கடி கடைக்கு வந்துட்டு போங்கண்ணே. அப்போ ஓடாத ஒரு தாபா கடையை தார்பாய் முருகன் ஓட வச்சிருக்கேன். ஏன் பெரியவரே இவ்வளவு சேட்டை பண்ணியிருக்கீங்களே, உங்களை போலீஸ் கண்டிக்கவே இல்லையா? அன்னை என்னும் கடல் தந்தது, தந்தை என்னும் நிழல் கொண்டது, பிள்ளை செல்வம் என்னும் வண்ணம் கண்டது. யார் இவன்? இவன் தான் சார் மாட்டு சேகர். நமஸ்காரம் சார். மாடு ஓட்ட போட்ட இடத்துல மாட்டுக்கார பொண்டாட்டி ஓட்டிட்டு வந்த நீ தானே? ஐயோ சாரே, இதுவரைக்கும் எந்த போலீஸும் இவ்வளவு இன்டீரியர் ஆயிட்டு அடையாளம் சொன்னதில்லை சார். சீக்கிரமா ஆயிடுச்சு. ஜீப்போட தெரியுமா? நான் லோரி ஓட்டு சாரே. சார் இதுக்கு முன்னாடி இருந்தாரு இன்ஸ்பெக்டர் பொரசாமி, தங்கமான மனுஷன் சாரே. ஒரு டீல் முடிஞ்சதும் 2 பாவம் போட்டா போதும். நாய்குடி அந்த அளவுக்கு வாலாட்டாரு சாரே. தலையை நல்ல ஆட்டும். அவருக்கு முன்னாடி இருந்தாரு இன்ஸ்பெக்டர் ஞானவேல் தானே? அவரை செருக்கட்டதா ரொம்ப கஷ்டமாய் சாரே.
அப்புறம் எப்படி மடக்கணே? நான் எங்க மடக்கணே? என் பொண்டாட்டி தான் மடக்கிச்சு. சாரப்படி ஆயுர்வேதிக்கா ரொம்ப நல்லதா போச்சு. அன்பு சௌக்கியமா? அப்புறம் வீட்டுக்கு வா, சாருக்கு போட்டோம் தரா. இவன் விஸ்வாசுக்கு பேர் போனவன் சாரு. எந்த புதிய இன்ஸ்பெக்டர் வந்தாலும் நல்லா. ஐயோ சாரு, நம்ம பேசிக்கிட்ட லோகு புள்ளு வந்துட்டா. சார் எதுக்கு லோகப்பு போட்டுது? லாக்அப்னு பயமா? நானும் லாக்அப்ல தான் இருக்கேன். நான் பயப்படுறேனா? நீ போலீஸ் சாரே, நான் அக்யூஸ்டு. இன்னொரு வாட்டி சொல்லு. ஐயோ சாரே, நீ போலீஸ், நான் அக்யூஸ்ட் எங்க இருக்கணும்? இங்க இருக்கு. இங்க தானே இருக்க. அப்புறம் என்ன பயம்? ஒரு அடி கூட வாங்காம எல்லா உண்மையும் சொல்லிட்டேன் சேட்டா. இப்படி போட்டு வாங்குறது தப்பு சாரே. இது போலீஸ் கலகல்ல. எதுட அழகில்ல? ஏத அழகில்ல? ஐயோ பயந்துட்டியா? சும்மா விளையாண்ட. நீயும் பயந்த மாதிரி நல்லா நடிச்ச. ஐயோ சாரே, நான் நிஜமாலுமே பயந்தது. பாரு என்னையா இது? பயந்ததுக்கு ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃப். சரி, உன்னை கண்டுக்காம விட்டா எனக்கு என்ன பண்ணுவேன்? என்ன வேணாலும் பண்ணு சாரே. அப்போ என்ன பாப்பாட்டியே வச்சுக்கிறியா? ப்ளீஸ். ஈர வரகளை எவ்வளவு நாள் தாண்டா குடும்பம் நடத்துது? காஞ்ச வர முடிஞ்சா வாங்கி கொடுங்கலடி, கடை சார்ஜ் போங்கடா. ஏமா ஏய், என்ன சாப்பிடுறீங்க? சூடா என்ன இருக்கு? பரோட்டா சூடா இருக்கு, தட்டா? என்னடா பேட்டாச் பேட்டாச். ஏய் தோ வரேன். வியாபாரத்தை பாரு. வேற என்ன சாப்பிடுறீங்க? வேற குடலை புடுங்குது. பரோட்டாவை தின்னானா பணத்தை தின்னானா? இந்த போட்டு போட்டு போறேன். இப்போ பரோட்டாவை காணோம். என்ன நடக்குதுன்னே தெரியாம திங்கிறான் பாரு. ஏய் தோ வரேன். மாஸ்டர், இந்த மாதிரி 4 கஸ்டமர் வந்தா களை கட்டிடும்ல. ஓ முகத்துல இது போல பல சந்தோஷங்களை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசைதான். ஆனா அத முகத்தை பார்த்தா கொட்டு கொட்டுன்னு கொட்டிட்டு துட்டு கொடுக்காம ஓடுற மாதிரில இருக்கு. ஏன் மாஸ்டர் ஏன்? ஏமங்க ஏய், முதலாளி நான் நல்லா இருந்தா தான் தொழிலாளி நீங்க நல்லா இருக்க முடியும். கஸ்டமர்னா நமக்கு கடவுள் மாதிரி. அப்படியே அவிட கொஞ்சம் நோக்கு. மாஸ்டர் காணோம். கடவுள்னு சொன்னீல, அத மறைஞ்சிட்டார். என்ன மாஸ்டர்? நோ மாஸ்டர், காசு இருக்கிற பார்த்து ஆர்டர் எடுக்கறா. என் உழைப்புல வேஸ்டா போகுதுடா. காசு இருக்கா இல்லையான்னு எப்படி பார்த்து ஆர்டர் இருக்குது? பாக்கெட்டுக்குள்ள கை விட்டுட்டேன்னா தெரிஞ்சிட்டு போகுது. பாக்கெட்டுக்குள்ள கை விட்டா பிக் பாக்கெட் கேஸ்ல உள்ள தள்ளிடுவாங்க. எதிர்த்து பேசுற வரைக்கும் விளங்க மாட்டாடா நீ. நீ மட்டும் விளங்கிடுவியா? டேய் ஏய் கருப்பசட, ஹாஃப் பாயில் ஆர்டர் பண்ணிட்டு நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. ஆர்டர் கேன்சல் பண்ணிக்க. அப்ப சாப்பிட்டதுக்கு காசு? அக்கவுண்ட் வை. அக்கவுண்ட்ல கிடையாது. கடை நண்பன் உங்களுக்கு தெரியாதா? முறிஞ்சிட்டு போகுது. ஏய் இப்ப காசு எடுத்து வைக்கல, மரியாதை கட்டு போய்ட சொல்லிட்டேன். 88 ரூபாய். முதல்ல காசு. இல்ல சாப்பிட்டதுக்கு தானே கேக்குறேன். ஏதோ 2-3 ரூபாய்னா பரவாயில்ல, விட்டுடலாம். இது 88 ரூபாய். கொஞ்சம் பார்த்து கொடுங்க. காசு இருந்தா கொடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் நான் இங்க வேலை பார்க்குற பொண்ணு. கொஞ்சம் வந்து முதலாளி கிட்ட சொல்லிட்டு போங்க, இல்லைன்னா என் வேலை போயிடும். கொஞ்சம் வந்து சொல்லுங்க ப்ளீஸ். வாங்க, உள்ளதா இருக்காரு, போங்க. ஏன் அவளோட மட்டும்மா? இல்ல அவருக்கு ஒரு கால் ஊனும். நீங்க போங்க.
நீ தாப்பா கடை பண்ணு தானே? ஆமா சார். நேரா எதுக்கு வந்த? கடையில் ஒரு பிரச்சனை சார். ஒருத்தர் 7 பரோட்டா 4 தோசை 3 கொத்து 2 சுக்கா 2 ஹாஃப் பாயில் மொத்தம் 88 ரூபாய்க்கு சாப்பிட்டு காசை கொடுக்காம போக பார்த்தா சார். காசு போனா போகுது, நீ முதல்ல கிளம்பு. போயிட்டு ஒப்பனை வர சொல்லு. வாங்க சார். சொன்ன கேட்க மாட்டியா? போறியா இல்லையா? பண்ண நில பேர் என்ன? மங்கா சார். மலையிலையா? அதே சார். கேரளாவில் எங்க? ஆலப்புழா சார். ஏன் ஏட்டையா அவ்வளோ தூரம் அந்த பொண்ணு கெஞ்சுது, போக மாட்டீங்களா? போலீஸா நீங்க? போங்க. சரி. என்னையா சார்? கஞ்சா நெடி தாங்காம விழுந்துட்டார் சார். எந்திரியா அப் அப் ஏட்டையா அந்த இன்ஸ்பெக்டர் உங்க ஆளு அடிச்சு பின்னி படம் எடுத்துக்கிட்டியா? நீ மூக்கு மட்டும் திட்டு விட்டு பிரச்சனை பண்ணிட்டியா? இந்த வாரு உன்னை பிடிக்கும் சொல்லி இன்ஸ்பெக்டர் கங்கான கட்டிருக்கா. 2 நாள் தூக்கத்தை பற்றி பயந்துக்கு இருந்தேன். கெட்டிக்காரப்ப உனக்கு பிடிச்சிருக்கா. மரியாதை வந்துரு. பாடா சார். யார் சார் இவன்? இவன் தான் தார்பாய் முருகன். தார்பாய் முருகனா? என்னடையா புது பழக்கம், மேலெல்லாம் கை வச்சுக்கிட்டு? ஒரு பொட்டை சிரிக்க சிக்கரிச்சு போட்டா இருக்க. என்னங்கடா குருக்கு ஒரு பக்கம் சைடு வாங்குதா? போலீஸ்காரங்க பூச்சிலே குச்சிட்டு நாட்டு போறீங்களா? அதான் என்ன குரு வேண்டையா? அவங்க விட கழி விட்டு சொல்லிட்டுமா? சொல்லு குரு. அடநாத்தம் முடிச்சவனே, நீ தான் உட்காந்து கஞ்சா குடிச்சிட்டு இருக்கியா? என்னடா குடலை பரட்டுதுன்னு பார்த்தேன். அமத்துறா குரு சொல்லு, களியோட சொல்றேன். ஆமத்துடாங்கிற அணுகுச்சு குடிச்சிட்டு இருக்காங்க. அடி முடிச்சிட்டானுங்களா இல்லை ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் வரானுங்களான்னு பாருங்கடா. ஐயா என் சிங்கமே, கல்கொனா வாயில் பிடிச்சி போயிட்டாங்களா ஐயா? வாய் இந்த படம் பிடிச்சிருக்கடா. ஏண்டா இப்போ நீ பேண்டியா? இன்ஸ்பெக்டர் கிட்டே கழிவிட சொல்லட்டுமா? அவன் கஞ்சா குடிச்சா உனக்கு என்ன? ஐயா நெடி தாங்காதவர் ஆட்டுங்கடா. ஆசனவாய் ஆனந்தம் ஆட்டும். சொல்லியே காப்பாத்துறா, முதலாளிய காப்பாத்துறா. முருகா அடிச்சுடாடா, நம்ம மாட்டி சேகர்றா. அடிச்சுடாத என்ன பிடிக்காதடா, அவனை புரியடா. ஏடா என்ன இமிட்டேட் பண்ணுறது? ஐயோ குரு, என் ரத்தத்தின் ரத்தமே என்ன காப்பாத்தடா. கொன்ன
நீ ஒழுங்கா இன்ஸ்பெக்டர் கவனிச்சிருந்தா எங்களை ஏன் ஸ்டேஷனில் வச்சு அந்த வாங்குறான்? உங்களையுமாடா? என்னையும் 4 அப்பா பீட்டு யாருக்காக அடிச்சிட்டு சொல்லிட்டா அந்த கஞ்சா பாட்டி. என்ன முதலாளி கூப்பிட்டீங்களா? யாரு என்கிட்ட வேலை பார்க்கணும் சொல்லியா? ஆமா முதலாளி. வாத்தியாரு சத்தா பசங்களுக்கு கொண்டாட்டம், நான் சத்தா நினைக்க கொண்டாட்டம் அல்லடா. ஐயோ முதலாளி என்ன வார்த்தை சொல்லிவிட்டீங்க? உங்க வீட்டு உப்பளி திங்க முதலாளி. என்ன பண்ண சொல்லுங்க செய்யறேன். மண்ணே வயசு வித்தியாசம் பார்க்காம என் பொண்டாட்டியை பார்க்கறத கொஞ்சம் நிறுத்தடா. முயற்சி பண்ற முதலாளி. குட்டனை பாத்தியா? லட்சுமி வாடா மோனே. வாடா. இந்த பார் லட்சுமி, இந்த இன்ஸ்பெக்டர் செருகட்டிருக்கு இன்னைக்கு ராத்திரி ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன். பம்பாயில் இருந்து என் பாரியோட கொஞ்சம் அணியத்தி வந்திருக்கா. என்னது? உங்க ஊர்ல கொழுந்தியான்னு சொல்லுவீங்களே, அதான் அவா பம்பாயில பெரிய கிளப் டான்ஸர். அவளை ஆட விட்டுட்டு இவனை செருகட்டணும். கொழுந்தியா கோழிச்சாராயம் காம்பினேஷன் சூப்பர் அல்ல?